ஃப்ரெண்ட்ஸ், டின்னருக்கு சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா சைட் டிஷ்ஷாக செய்திருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. அதனோட ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதோட 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆ உடச்சி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 10 பல்லு முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்து ஆகணும். இது சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரீமியாக இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தக்காளி, 2 வெங்காயம் எடுத்திங்கன்னா 4 தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பாதி அளவுக்கு வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கும் போது இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நம்மள மிக்சி ஜாரை அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, நல்லா க்ரீமியாக கெட்டியாக இருக்கணும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொதிச்சு வரும்போது நல்லா 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா இது கொதிச்சு சுண்டி வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்து இதில் சேர்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு தயாராகிடுச்சு. இதோட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நல்லா சூப்பராக ஒரு கசூரி மெத்தி சேர்த்து இறக்குனிங்கன்னா வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.